வணக்கம். பரீட்சைக்காக படித்து கொண்டிருக்கும் அனைத்து தங்கங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். கொஞ்சம் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நாம் விளையாடும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த விளையாட்டை தவிர வேறு எந்த சிந்தனையுமே வராது. ஒரு வண்டி போகலாம், ஒரு ஆள் கீழே விழுகலாம், ஒரு ஆள் சத்தம் போடலாம், அதெல்லாம் நம்ம காதுலையும் கூடியும் கேட்க மாட்டோம். நம்மளுடைய முழு கவனமும் கூட அந்த விளையாட்டில் மட்டும்தான் இருக்கும். இது இயற்கை. எனக்காக இருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய தாத்தாவானாலும் சரி, அப்பாவானாலும் சரி, என் பிள்ளையானாலும் சரி, பேரன் குழந்தைகளானாலும் சரி, நீங்களானாலும் சரி, விளையாடும்போது அந்த விளையாட்டில் மட்டும் 100% முழு கவனத்தையும், மனதை சிதற விடாமல் அந்த முழு கவனத்தையும் கூட அந்த விளையாட்டில் நம்மளால் காட்டித்தான் விளையாட முடியுது. ஒரு செல்ஃபோன் பார்க்குறா இருந்தாலும் கூட அப்படித்தான், ஒரு டிவி பார்க்குறா இருந்தாலும் அப்படித்தான். எந்த சிந்தனையும் வராது. டிவின்னா அந்த டிவிக்குள்ளேயே இருப்போம், வேறு எந்த சிந்தனையும் வராது. செல்ஃபோன்னா அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே இருப்போம், வேறு எந்த சிந்தனையும் வராது. இயற்கை நம்மளுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். படிப்பதற்காக அந்த புக் எடுத்து மடியில் வச்சாலோ டேபிள் மேலே வச்சாலோ படிக்கும்போது கொஞ்சம் படிக்கும்போதே பக்கத்து வீதியில் இருக்கிற சத்தம், ரோட்டில் வர வாகனத்தோட சத்தம், வீட்டில் பாத்திரம் முழுகிற சத்தம், அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்ன பசங்கக்கிட்ட பேசணும், நாளைக்கு என்ன பேச போகிறோம், இன்றைக்கி என்ன விளையாண்டோம், இந்த மாதிரி சிந்தனைகளோடு தான் அந்த படிப்பு படிக்கிறோம். புக் எடுத்து நம்ம படிக்கிறோம். இது எப்படி நம்மளால் முடியுது? இதெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி படிக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணினால் படிக்கும்போது அந்த படிப்பை மட்டும் கவனம் செலுத்தி படிக்க உங்களால் முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக முடியும். அப்படி முயற்சி செஞ்சு படித்து மனப்பாடம் ஈஸியாக ஆகும். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய உழைத்து உங்களுடைய உழைப்பு தான், அந்த பெரிய உழைப்பே இதுதான். நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.